ஹாய் மக்களே, இந்த சின்ன பதிவு நேற்று தினத்தில் இறந்து போன ரோபோ சங்கர் அவர்களுக்காக. சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர். அவர் உடல்நிலை குறைபாடால் நேற்று அவர் மறித்துட்டார். ஆனாலும் எவ்வளோ ஊர்வலம், எவ்வளோ மக்களோட கண்ணீர், அவங்க அன்பு எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு சின்ன பதிவு போடலான்னு. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளோட வாழ்க்கைக்காக உழைக்கிறோம், ஓடுறோம். நமக்கான நேரம் கூட ஒதுக்காமல் நம்ம குடும்பம், நம்ம கடன், நம்ம கமிட்மெண்ட், நமக்கு அவங்க கொடுத்த வாக்கு, சத்தியம் அப்படின்னு நம்மளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் நம்மளுடைய நலனை கருதி டாக்டர்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ சின்ன செக்கப்போ இல்லை கொஞ்சம் உடம்பு முடியாதப்போயோ கொஞ்சம் பார்த்து சரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நலனை நம்ம பேணி காப்பதற்கு ஆரோக்கியமான வாழ்வு ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பம், நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம உறவினர்கள்னு எல்லாமே இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது நம்ம உடல் நலத்தை நம்ம பேணி காக்கிறதா இருக்கட்டும். ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இறந்துடுறாங்க, டான்ஸ் ஆடும்போது இறந்துடுறாங்க, வாக்கிங் போகும்போது இறந்துடுறாங்கன்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் எதனால் இறந்து போகிறாங்க? அவங்க கரெக்டான டாக்டர் அட்வைஸ் எடுத்துகிட்டு தான் வாக்கிங் போகிறாங்களா, ஜாக்கிங் போகிறாங்களா, இல்லை ரன்னிங் எடுக்கிறாங்களா, திடீர்னு ஒரு மாற்றத்தை உடம்புல கொண்டு வராங்களான்றது தெரியாது. அதனால் நம்ம வாழ்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம வாழணும், அதுக்காகவாவது நம்ம இருக்கணும் இல்லைங்களா? அதனால் அதுக்கேற்றாறு போல் ஒவ்வொருத்தரும் அவங்க உடல் நலத்தை பேணி காக்க முயற்சி செய்வோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இழப்பு ஏற்படும் போது அது ஒரு சமூகத்துக்கு அந்த இழப்பு வருது இல்லையா? அதனால் எல்லாரும் அவங்கள சார்ந்திருக்கிறவங்கள, அவங்களுக்கு வேண்டியவங்கள, அன்பானவங்கள பார்த்துக்கிறதுக்கு முதல்ல இவங்க நல்லா அவங்க உடம்பை பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.